குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? மனிதர்களுக்கு. அப்படி ஒரு வசனம் இருக்குது குர்ஆனில். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். நோன்பு வந்துச்சுன்னா நோன்புல ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நோன்புக்குள்ள ரமலான் மாதத்தில் இந்த நம்ம குர்ஆனை தந்திருக்கிறோம். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட குர்ஆன்னு கேட்டால் இது மனிதர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அப்போ இந்த வசனத்திலிருந்து என்ன விளங்குதுன்னா, குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிற வேதம். ஓகே, ஒரு வசனம் இருக்கா? இது மட்டும் இருந்தால் பிரச்சனையே இல்லை. இன்னொரு வசனம் இருக்கு, சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 2வது வசனம், ஹுதல் லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு வழிகாட்டும்னு ஒரு வசனம் இருக்கிறது. இந்த ரெண்டுல இது மனிதர்களுக்கு வழிகாட்டும்னு சொன்னா அது ஒரு கேட்டகரி. முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டும்னு சொல்லிட்டா மனிதன்னா எல்லா மனுஷனையும் குறிக்கும். ஆனா முத்தகீன்னு சொன்னா எல்லா மனுஷனையும் குறிக்குமா? பாலகிருஷ்ணன் முத்தகீன் பட்டியல வரமாட்டார். வருவாரா? இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு நல்லடியார்னு சொல்வீங்களா? மேரி மாதாவை சொல்வீங்களா? அலெக்சாண்டர் சொல்வீங்களா? மாரியாத்தாவை சொல்வீங்களா? முஸ்லீம் அல்லாத இந்துக்களை, காவிர்களை, கிறிஸ்தவர்களை, இறை மறுப்பாளர்களை முத்தகீன் யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அவங்களெல்லாம் முத்தகீன்னு சொல்ல மாட்டோம். இப்போ இந்த வசனம் சொல்லுது முத்தகீன்களுக்கு தான் இது நேர்வழி காட்டும்னு. முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டும்னா அது அல்லாமல் இருக்கிற மற்ற யாருக்கு இது நேர்வழி காட்டாதுன்னு அர்த்தம். இந்துக்களுக்கு நேர்வழி காட்டாது, கிறிஸ்தவர்களுக்கு நேர்வழி காட்டாது, முஸ்லீம் இல்லாத வேறு யாருக்கும் நேர்வழி காட்டாதுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டும் முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வசனம் சொல்லுது எல்லாருக்கும் காட்டும்னு, இன்னொரு வசனம் சொல்லுது இவங்களுக்கு மட்டும் தான் காட்டும். நான் சொல்ற வசனம் ரெண்டுமே குர்ஆன்ல இருக்கு. மனிதர்களுக்கெல்லாம் வழிகாட்டும்னு குர்ஆன்ல இருக்கு, முத்தகீன்களுக்கு வழிகாட்டுங்கிறது குர்ஆன்ல இருக்கு. இப்போ இந்த ரெண்டுல எதை நம்புறது? இது முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டுமா, எல்லாத்துக்கும் வழிகாட்டுமா? எப்படி நம்புறது? ஓகே, அப்போ எல்லாருக்கும் வழிகாட்டும்னு புரிஞ்சுக்கலாமா? அதை எல்லாருக்கும் வழிகாட்டும்னு சொன்னா அப்போ முத்தகீன்களுக்கு மட்டும் வழிகாட்டும்னு சொன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இது எல்லாத்துக்கும் வழிகாட்டும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இப்போ முத்தகீன் மட்டும் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நாட்டம் அதில் பிரதானமானது, நான் அதை இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் நேரடியாக முரண்பாட்டை போல தெரிகிற ஒன்றை இந்த முரண்பாடு இல்லாமல் விளங்கணும். குர்ஆனை எப்படி விளங்கணும்னா இந்த வசனத்துக்கு அது முரண்படுதுன்னு விளங்கக்கூடாது, முரண்பாடு இல்லாத மாதிரி விளங்கணும். நேர்வழி பெறுதல் அப்படிங்கிறதுல வழிகாட்டுதலில் 2 வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா வெறுமனே இன்ஃபர்மேஷன், தகவல் சொல்கிறாங்க கேட்டுக்கிறேன், மண்டையில் மூளையில் விஷயத்தை ஏற்றி வச்சுக்கிறேன்ல, இன்ஃபர்மேஷன் தகவலை சேமித்து வைத்துக் கொள்கிற வழிகாட்டுதல். இன்னொன்று அந்த தகவலை செயல்படுத்துகிற வழிகாட்டுதல். உதாரணமாக இங்கே சென்னையிலேருந்து இப்போ போர்டு போட்டிருக்கிறாங்க. எங்கே போட்டிருக்கிறாங்க? தெற்கு நோக்கி ஒரு போர்டு போட்டு திருநெல்வேலி 650 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. திருச்சி 350 கிலோமீட்டர் ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. இந்த போர்டு ஒரு வழிகாட்டி தானே? போர்டுங்கிறது வழிகாட்டி தானே? என்ன வழிகாட்டி? யாருக்கு வழிகாட்டி? எல்லாத்துக்கும் வழிகாட்டி. இன்னாருக்கு அன்னாருக்குன்னு கிடையாது. எல்லா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் யார் போய் பார்த்தாலும் சொல்லிடும். உனக்கு தான் சொல்லுவேன், உனக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லாது. அந்த போர்டை படிக்கிற எல்லாத்துக்குமே, படிக்க தெரிஞ்ச எல்லாத்துக்குமே, தமிழ் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே திருச்சி 350 கிலோமீட்டர் அப்படின்னா இங்கேருந்து இந்த ரூட்டில் இப்படி போனால் திருச்சி 350 கிலோமீட்டரில் வந்துடும் என்கிற வழிகாட்டுதல் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைச்சிடும். அது கிடைக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் யாருக்கு அந்த வழிகாட்டுதல் பயன் தரும்? நான் அந்த பக்கமாக போனேன், கடைக்கு போகும்போது பார்த்தேன் திருச்சி 350 கிலோமீட்டர். நான் போய்கிட்டே இருப்பேன். நான் கடைக்கு தான் போவேன், திருச்சிக்கா போவேன். நான் கடைக்கு போகணுன்னு போனவன் போர்டை பார்த்தேன், திருச்சி 350 கிலோமீட்டரு, திருநெல்வேலி 650 கிலோமீட்டர், இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 8-10 மணி நேரம் ஆயிரம் போல இருக்குப்பா அப்படின்ட்டு நாம சாமி என் வேலையை பார்ப்பேன். இது ஒரு கேட்டகரி வழிகாட்டி. எனக்கும் வழிகாட்டுச்சு. ஆனால் எனக்கு என்ன தந்துச்சு? ஒன்றும் தரலை, மூளையில் தகவலை மட்டும் தந்துச்சு. யாராவது கேட்டால் சொல்லுவேன், இங்கேருந்து திருநெல்வேலி எத்தனை கிலோமீட்டர்? 650 கிலோமீட்டருங்க. திருச்சி எத்தனை கிலோமீட்டர்? 350 கிலோமீட்டருங்க. எவ்வளோ? எப்படிங்க போகணும்? இப்படி தெற்கணிக்கு போகணுங்க, வடக்கணிக்கு போயிடாது, ஆந்திரா போய் சேர்ந்துருவிய அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது, வெறும் இன்ஃபர்மேஷன், தகவல் தான் அது. அந்த தகவலை கொண்டு எனக்கு பயன் இல்லை, அடுத்தவங்களுக்கு கூட பயன் இருக்கும். யாராவது கேட்டால் சொல்லுவேன், எனக்கு பயன் இருக்கா? எனக்கு பயன் இல்லை. நான் பேசாமல் கடைக்கு போகிறேன், நான் பேசாமல் வீட்டுக்கு போகிறேன், நான் போய் படுத்து தூங்குறேன். நான் திருச்சிக்கும் போகலை, நான் திருநெல்வேலிக்கும் போகலை. ஆனால் ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறார் திருநெல்வேலி போகிறதுக்கு. வந்து போர்டை பார்க்குறாரு, எந்த ரூட்டு? 3 முச்சந்தி இருக்குதா, வலது பக்கம் போகிறதா, இடது பக்கம் போகிறதா, தெற்க போகிறதா, வடக்க போகிறதா தெரியலையா. முடிச்சுக்கிட்டே நிற்கும் போது போர்டை பார்க்குறாரு, தென் பக்கமாக போ, 650 கிலோமீட்டர் திருநெல்வேலி போயிடலாம் அப்படின்னு உடனே வண்டி அழுத்துறாரு, சல்லுன்னு அந்த ரூட்டில் போகிறார். இப்போ இவருக்கு இது பயன் தந்து விட்டார். நானும் அந்த போர்டை பார்த்தேன், எனக்கு பயன் இல்லை, அறிவு இருந்துச்சு. அவரும் அந்த போர்டை பார்த்தாரு, அவருக்கு அறிவும் கிடைச்சிச்சு, நேரடியான பயனும் கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி இந்த குர்ஆன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், உலகத்துக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன், பார்க்குறவன் எல்லாத்துக்கும் தகவல். இதை ஃபாலோ பண்ணுனா நீ ஜெயிச்சிருவேன், இதை பின்பற்றினா உன் வாழ்க்கை நிம்மதியாயிரும், இதை கடைபிடிச்சா நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். எல்லாத்துக்குமான வழிகாட்டுதல் யார் படித்தாலும் அதை படித்து தெரிஞ்சுக்க முடியும்.
ஓ இப்படி செஞ்சோம்னா நல்லவனா ஒழுக்கமாக வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம், படிக்கிற எல்லாத்துக்கும் இது வழிகாட்டுது. ஆனால் யார் அதில் நேர்வழி பெற்று அதை செயல்படுத்துவான்னு கேட்டால், யார் முத்தக்கியாக இருக்கிறாரோ, எவர் தக்குவா என்கிற உணர்வுடையவராக சிந்தனை உடையவராக இருக்கிறாரோ அவர் தான் ஓ புறம் பேசினா தப்பா, அப்போ நான் புறம் பேச மாட்டேன்னு அப்படியே முடிவெடுத்துட்டு இனிமேல் நான் புறமே பேச மாட்டேன்னு வாய்க்கு பூட்டு போடுவாரே அவர் தான் முத்தக்கின்னு அர்த்தம். இன்னொருத்தர் யாரு, புறம் பேசுறது தப்புப்பா, போர்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த என்னைய மாதிரி புறம் பேசுறது தப்புப்பா அப்படின்ட்டுன்னு. சரி என்ன பண்ணுறது, ஆமாம் என்னாச்சு நேற்று அந்த கதை என்னாச்சுமே, நேற்று பேசிக்கிட்டு இருந்த பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன், அது சொல்லி முடியும் மண்டை குடையுது. இன்ஃபர்மேஷன் இவருக்கு என்னன்னு கேட்டால் புறம் பேசலாமா கூடாதுன்னு கேட்டால் சொல்லிடுவார். புறம்லாம் பேசக்கூடாதுப்பா, அது பேசினா தப்புப்பா, அது பயங்கரமான குற்றம்பா, அது உன்னுடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை திங்கிற அளவுக்கு மோசமானதுப்பா அப்படின்லாம் சொல்லிடுவார். ஆனால் செய்வாரா? தெரிஞ்சுக்கிட்டே செய்யலை. நான் எப்படி போர்டை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணலையோ அது மாதிரி இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு, குரானில் இருக்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சிருச்சு, கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடுவாங்க. சகோதரி சொன்ன மாதிரி 10 வசனத்தை போட்டாங்க, கேள்வி கேட்டாங்க, ஆன்சர் பண்ணணும், ஓகே கேள்வி கேட்டால் ஆன்சர் வந்துடும். ஆனால் வாழ்க்கையில் கடைபிடித்தல் வருமா? யார் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார் என்றால் ஹுதல்லில் முத்தகீன், அவரைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். முத்தகீன்களுக்கு தான் இது வழிகாட்டும், அவன் தான் இதிலிருந்து பயனடைவான், அவன் தான் இதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுவான்.